ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சட்ட ஒழுங்கு அமுலாக்கம், ஊழல் எதிர்ப்பு விசாரணைகள் மற்றும் நிறைவேற்று அதிகாரத்தின் சீர்திருத்த நகர்வுகளால் பெரும் கொந்தளிப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்துடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கூற்று நாட்டின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் கதிரையை கட்டிக்கொண்டு இருக்க வந்தவனல்ல. மாற்றங்களை செய்யும் போது ஆபத்துக்கள் ஏற்படுவது இயல்பு. அந்த ஆபத்துக்களையும் உயிர் அச்சுறுத்தல்களையும் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என ஜனாதிபதி அழுத்தமாக கூறியுள்ளார். என்னை சுற்றி நின்று என்னை பாதுகாக்கும் புலனாய்வு பிரிவினருக்கு எதிராகவே தற்போதைய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன எனவும், எனது பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி இருக்கும் போதே நான் இந்த ஆபத்தை எதிர்கொள்கிறேன் எனவும் அவர் கூறியது இலங்கையின் நிழல் அரசு என அழைக்கப்படும் அதிகார மையங்களுடன் அரசு நேரடியாக மோதிக்கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் சுமார் 23,000 குற்றச்சாட்டுகளும் 3,000 சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கை விசாரித்த முதன்மை நீதிபதிக்கு திடீரென பதவி உயர்வு வழங்கி வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றியிருந்ததால் இந்த வழக்கை சீர்குலைந்திருக்கும் என்றும், அத்தகைய நுட்கமான சதிமுறைகளை முறியடித்து விசாரணைகளை இறுதி கட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவை கடந்த கால அரசியல் பிரமுகர்கள் மீது விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. எம்எல்ஏயின் ஹிஸ்புல்லா விவகாரம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா 2013 தொடக்கம் 2014 கால பகுதியில் தனது தனிப்பட்ட ஊழியர் ஒருவரின் வங்கிக் கணக்கில் செய்த நிதி வைப்புகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார். விசாரணைகளின் பின் அவர் விடுவிக்கப்பட்ட போதிலும் கடந்த காலத்தில் பெருமளவு சொத்துக்களை வைத்திருந்த ஒருவர் தற்போது கடனாளியாக மாறியுள்ளதாக கூறும் பின்னணியும், இந்த நிதி பரிமாற்றங்களின் பின்னணியும் சந்தேகத்துக்குரிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோசித்த ராஜபக்ச 2020 தொடக்கம் 2021 வரையான காலகட்டத்தில் நாட்டில் கடுமையான டொலர் பற்றாக்குறை நிலவிய போது வாகன இறக்குமதி முழுமையாக தடை செய்யப்பட்டிருந்த போதும் சட்டவிரோதமான முறையில் லெக்சஸ் ரக ஆடம்பர வாகனங்களை சுங்கவரி செலுத்தாமல் இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் சிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் சீரழிந்து மக்கள் அடிப்படை தேவைகளுக்கு அழிந்த காலத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இத்தகைய ஊழல்களே நாடு வங்குரோத்தானமைக்கு முதன்மை காரணம் என சுட்டி காட்டப்பட்டது. அதே நேரம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் கூட்டுவது உள்ளிட்ட அம்சங்களை கொண்ட 22வது அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கும் அரசாங்கத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. வழக்கறிஞர்கள் சங்க பிரதிநிதிகள் இந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி தனது பதவியை இழக்க நேரிடும் என எச்சரித்த போதிலும் ஜனாதிபதி தான் கொள்கை ரீதியிலான முடிவுகளில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்பதனை உறுதியாக இருக்கிறார். நாடு முழுவதும் மாவட்டங்கள் தோறும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் கிளைகளை நிறுவி ஊழலை வேறறுக்கும் கட்டமைப்பை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதியை பாதுகாக்கும் புலனாய்வு அமைப்புகளுக்குள்ளேயே விசாரணைகள் பாய்வதால் ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு வளையம் உடனடி மறுபரிசீலனைக்கும் சுத்திகரிப்புக்கும் உட்படுத்தப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய வழக்குகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதால் அதன் பின்னணியில் இருந்த பெரும் புள்ளிகள் அம்பலமாவது தவிர்க்க முடியாததாக மாறியுள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் மீதான சட்ட நடவடிக்கைகள் தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல எனவும், நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கை எனவும் அரசாங்கம் தன்னுடைய நியாயத்தரப்பை கூற முயலுகிறது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் வெறுமனே தற்கொலை படையினரை தாண்டி புலனாய்வு விசாரணைகளில் மிகவும் மர்மமான ஒன்றாக கருதப்படும் அபு ஹிந்த் என்ற பெயரில் சஹ்ரான் ஹாசிமுடன் தொடர்பு கொண்ட கையாளுநர் யார் என்பது குறித்து புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது உள்நாட்டு புலனாய்வு துறையினரால் உருவாக்கப்பட்ட ஒரு போலி அடையாளமா அல்லது வெளிநாட்டு சதியா என்பது குறித்து சிஐடியின் தீவிர விசாரணை உச்சமடைந்துள்ளது.
ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன மற்றும் சானி அவேசகர் ஆகியோரை பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய பொறுப்புகளில் அரசாங்கம் அமர்த்தியதன் மூலமாக பழைய விசாரணை ஆவணங்கள் மீண்டும் தூண்டப்பட்டு வருகிறது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 25 சந்தேக நபர்களுக்கு எதிரான 170 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் வழக்கில் சாட்சிகளை விசாரிக்கும் வேகமும் சட்டத்தரணிகள் விலகலும் விசாரணை முடிவுகளை விரைவுபடுத்துவதில் தடைகளை உருவாக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. என்றாலும் இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் ஜனாதிபதியினுடைய உயிருக்கான அச்சுறுத்தல் தொடர்பான செய்தி மிக பாரதூரமான ஒன்றாகும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெடுப்பதன் காரணமாக தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை தான் அறிந்திருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் விரைவுபடுத்தப்பட்டு முக்கிய ஆதாரங்கள் திரட்டப்பட வரும் பின்னணியில் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. தாக்குதலின் பின்னணியில் உள்ள முதன்மை சூத்திரதாரிகள் மற்றும் அதன் பின்னால் உள்ள அரசியல் லாப பாதுகாப்பு பின்னணியை கொண்ட சிஐடி மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் நாட்டின் உயர்மட்ட அதிகார மையங்கள் வரை எதிரொலிப்பதையே இது உணர்த்தி இருக்கிறது. நாட்டின் நிர்வாக தலைவருக்கே விசாரணை மூலம் அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது என்பது தாக்குதலுக்கு பின்னால் இருக்கும் சக்திகளின் வலிமையும் விசாரணைகள் எந்தளவுக்கு உணர்வுபூர்வமான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனையும் காட்டுகிறது. ஜனாதிபதியின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் விசாரணைகள் எவ்வித அரசியல் மற்றும் வெளிப்புற அழுத்தங்களுக்கும் இடமளிக்காமல் நேர்மையாக கொண்டு செல்வது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னுள்ள மிகப்பெரிய சவாலாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதும் உண்மைகளை வெளிக்கொணர்வதும் தற்போதைய அரசின் முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்றாகும். இருந்த போதிலும் விசாரணைகள் நிறுத்தப்படாது என்ற ஜனாதிபதியின் கூற்று விசாரணைகளை இறுதி வரை கொண்டு செல்வதில் அரசாங்கம் கொண்டுள்ள அரசியல் உறுதியை வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையில் ஏப்ரல் 21, 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள அரசியல் சதி மற்றும் சூத்திரதாரிகளை வெளிக்கொண்டு வருவதாக அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் உறுதியளித்திருக்கிறது. 2026 ஆண்டின் ஆரம்ப பகுதியில் முன்னாள் புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலே உட்பட பல முக்கிய உயர்மட்ட அதிகாரிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தீவிர விசாரணைக்கு உட்படுத்துகிறது. முந்தைய ஆட்சி காலங்களில் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் இராணுவ உயர்மட்டத்தில் செல்வாக்கு செலுத்திய மறைமுக சக்திகள் தங்களின் பெயர்கள் மற்றும் குற்றங்கள் பகிரங்கமாவதை தடுக்க முனைவதும், அதே நேரம் தாக்குதலை நடத்திய தேசிய தௌஹீத் ஜமாத் மற்றும் சர்வதேச ISIS தொடர்புகளின் எச்சங்கள் அல்லது அவர்களுக்கு உதவிய நிழல் வலை அமைப்புகள் இந்த தாக்குதலை பயன்படுத்தி பயனடைந்த அரசியல் மற்றும் வணிக புள்ளிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஜனாதிபதியை இலக்கு வைக்கக்கூடிய ஆபத்தும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு பாரம்பரியமாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மற்றும் இலங்கை இராணுவத்தின் விசேட படைகள் பொறுப்பாக இருக்கும் நிலையில் தற்போதைய விசாரணைகளின் தீவிரத்தன்மையால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் தேசிய புலனாய்வு சேவையும் நேரடியாக ஜனாதிபதியின் பாதுகாப்பை பொறுப்பேற்றுள்ளன. உடனுக்குடன் ஆய்வு செய்து புலனாய்வு தகவல்களை அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் நவீன புலனாய்வு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் திறந்தவெளி நிகழ்வுகள் பாதுகாப்பு அடுக்குகள் தீவிரப்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் இவை எப்படி மாறப்போகிறது, எப்படியான முடிவுகளை கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.